சமூக வலைதளங்களில் நடிகை மாளவிகா மேனன் தொடர்பான அவதூறு கருத்துக்கள் பதிவிட்ட வழக்கில் 28 வயது இளைஞர் ஒருவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். நடிகையின் ஆடை விவகாரம் குறித்து பேசிய இளைஞர் கம்பி எண்ணுவதன் பின்னணி என்ன? விக்ரம் பிரபு நடித்த இவன் வேற மாதிரி திரைப்படத்தில் ஹீரோயினுக்கு தங்கையாக நடித்ததன் மூலம் தமிழில் மாளவிகா மேனன் அறிமுகமானார். இதை அடுத்து வெத்து வெட்டு, விழா, பேய் மாமா, அருவா சண்டை உள்ளிட்ட பல படங்களில் நடித்து கவனம் ஈர்த்திருக்கிறார். மலையாள திரையுலகில் பிரபல நடிகையாக விழா வரும் மாளவிகா மேனனுக்கு கடந்த சில நாட்களாக சமூக வலைதளம் மூலம் இளைஞர் ஒருவர் தொந்தரவு கொடுத்துள்ளார். அவர் குறித்து அவதூறு கருத்துக்களை வெளியிட்டதுடன் மாளவிகா மேனன் அணியும் ஆடைகள் குறித்தும் விமர்சனம் செய்திருக்கிறார். அந்த இளைஞரின் செயல் ஒரு கட்டத்தில் எல்லை மீறியதால் வேறு வழியின்றி போலீசில் புகார் கொடுக்கும் நிலைக்கு நடிகை மாளவிகா மேனன் தள்ளப்பட்டுள்ளார். சமூக வலைதளங்களில் கண்ணியமற்ற முறையில் யார் குறித்தும் வாய்க்கு வந்தபடி எப்படியும் பேசலாம் என தமக்கு உரிமை இருப்பதாக சிலர் நினைத்துக் கொண்டிருப்பதாகவும் சாடியிருக்கிறார். இதன் உச்சமாக நீங்கள் பங்கேற்கும் விழாவுக்கு என்ன ஆடை அணிந்து வருவீர்கள் என்று கூட சிலர் போன் செய்து விசாரிப்பதாகவும் நடிகை கவலை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தான் அணியும் ஆடைகள் குறித்து தொடர்ந்து விமர்சனம் பண்ற அந்த இளைஞர் மீது உரிய நடவடிக்கை எடுத்தே ஆகணும் சார் என்று கொச்சியில் உள்ள சைபர் கிரைம் காவல்துறைக்கு மாளவிகா மேனன் புகார் அளித்திருந்தார். அவர் அளித்த புகாரின் பேரில் விசாரணை நடத்திய போலீசார் நடிகை மாளவிகா மேனன் குறித்து அவதூறு கருத்துக்களை பரப்பியவர் பாலக்காட்டில் உள்ள அட்டப்பாடியைச் சேர்ந்த ஸ்ரீஜித் ரவீந்திரன் என கண்டறிந்தனர். இதை அடுத்து 28 வயதான அந்த இளைஞரை கொச்சி சைபர் கிரைம் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அவர் நடிகை மாளவிகா மேனன் மட்டுமல்லாது வேறு பல பெண்கள் குறித்தும் சமூக வலைத்தளங்களில் அவதூறு கருத்துக்களை பரப்பினாரா என்ற கோணத்திலும் தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.